இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த கார்பாக்சில் குரூப்பும் செகண்ட் அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த அமினோ குரூப்பும் என்ன ஆக போகுது, ரியாக்ட் ஆக போகுது. ரியாக்ட் ஆகி என்ன வெளியேற போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல் வெளியேற போகுது. நல்லா கவனிங்க, இந்த OH இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா வாட்டர் மாலிகுல் வெளியேற போகுது. ரிமைனிங் அப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி எழுத போறீங்க. கவனமா கவனிங்க, அப்படியே சார் எழுதுறேன். NH2 இங்க என்ன இருக்கும், CH2 C டபுள் பாண்ட் O. அடுத்து இங்க என்ன இருக்கு, N ஒரு ஹைட்ரஜன் தான் போயிருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு, H போடுங்க. அடுத்து என்ன இருக்கு, CH CH3 இங்க என்ன இருக்கு, C டபுள் பாண்ட் O OH. ரிமைனிங் பார்ட்டை அப்படியே எழுதிட்டேன். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைசைல் அலனைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னது, டைபெப்டைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சொன்ன புரிஞ்சாமா உங்களுக்கு? ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் பண்ணி வரக்கூடியது டைபெப்டைடு. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், சார் இதோட சேர்ந்து அடுத்து ஒரு அமினோ ஆசிட் வந்துச்சுன்னா ட்ரைபெப்டைடு. இப்படியே ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணி என்ன பாலிபெப்டைடு வரும். நிறைய பாலிபெப்டைடு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா?